போன கிளாஸில் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் வரைக்கும் பார்த்தோம். யூனிட் 1 அதனுடைய கண்டினியூவேஷனை இப்போ தொடர போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாண்டிங்கை பற்றி இருக்கக்கூடிய 2 தியரியை பற்றி பார்க்க போகிறோம். வேலன்ஸ் பாண்ட் தியரி அண்ட் மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி. 2 தியரியுமே நமக்கு தேவை. ஒரு தியரி மட்டும் பாண்டிங்கை கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இல்லை. அதனால் 2மே நமக்கு தேவைப்பட போகுது. வேலன்ஸ் பாண்ட் தியரி நமக்கு என்ன சொல்லுது, ஒரு பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத வேலன்ஸ் பாண்ட் தியரி சொல்கிற தகவல், ஹாஃப் ஃபில்டு அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் ஒன்றோடு ஒன்று ஓவர்லேப் ஆகிறதுனால பாண்ட் ஃபார்ம் ஆகுது. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டால், ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இது இன்னொரு அட்டாமிக் ஆர்பிட்டால், ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஆப்போசிட் ஸ்பின்ஸில் இருக்கணும். 2ம் சேர்ந்து ஓவர்லேப் ஆகிறதுனால பாண்டு உண்டாகுது அப்படின்னு சொல்கிற தியரிக்கு வேலன்ஸ் பாண்ட் தியரின்னு பேர். இந்த வேலன்ஸ் பாண்ட் தியரி சொல்கிற இன்னொரு கான்செப்டு, அப்படி ஓவர்லேப் ஆகிற ஆர்பிட்டால்ஸ் சேம் டைப்பாக இருக்கணும். ஒரு 1s ஆர்பிட்டாலை 2s ஆர்பிட்டாலோடு நம்ம ஓவர்லேப் பண்ண முடியாது. சுருக்கமாக சொல்ல போனால் அவனுடைய எனர்ஜி மேட்சிங்காக இருக்கணும். அப்போ தான் அந்த பாண்டிங் நடக்கும் அப்படின்னு சொல்லுது. சப்போஸ் எங்கிட்ட ஆர்பிட்டால்ஸ் இருக்குது, அது வெவ்வேறு எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒரு கான்செப்டை இன்வோக் பண்ணுது. அந்த கான்செப்டுக்கு ஹைப்ரிடைசேஷன்னு பேர். என்ன டெஃபினேஷன் சொல்லுவேன் நான் ஹைப்ரிடைசேஷனுக்கு? மிக்சிங் ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எனர்ஜி அண்ட் ப்ரொடியூசிங் ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் ஈக்குவல் எனர்ஜி. அதுக்கு பேர் ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு பேர். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எஸ் ஆர்பிட்டாலையும் ஒரு பி ஆர்பிட்டாலையும் மிக்ஸ் பண்ணி ஈக்குவல் எனர்ஜி இருக்கக்கூடிய 2 ஆர்பிட்டாலை ப்ரொடியூஸ் பண்ணுறோம்னா அதுக்கு எஸ்பி ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு பேர். ஒரு எஸ் ஆர்பிட்டாலையும் 2 பி ஆர்பிட்டாலையும் மிக்ஸ் பண்ணி 3 ஈக்குவலண்ட் ஆர்பிட்டால் ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அதுக்கு sp2 ஹைப்ரிடைசேஷன்னு பேர். அதே போல் sp3, dsp2, d2sp3 எல்லாத்துக்கும் உங்களுக்கு அர்த்தம் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு டி ஆர்பிட்டால், ஒரு எஸ் ஆர்பிட்டால், 2 பி ஆர்பிட்டால் மிக்ஸ் பண்ணி 4 ஈக்குவல் எனர்ஜி இருக்கிற ஆர்பிட்டாலை ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா அது dsp2 ஹைப்ரிடைசேஷன். d2sp3 2 டி ஆர்பிட்டால், ஒரு எஸ் ஆர்பிட்டால், 3 பி ஆர்பிட்டால் மிக்ஸ் பண்ணி 6 ஈக்குவலண்ட் ஆர்பிட்டால் ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு d2sp3 ஹைப்ரிடைசேஷன்னு பேர். இதுதான் வேலன்ஸ் பாண்ட் தியரி நமக்கு சொல்லக்கூடிய தகவல். அதாவது ஆர்பிட்டால்ஸ் ஓவர்லேப் ஆகி பாண்ட் ஃபார்ம் ஆகும். அந்த ஓவர்லேப் ஆகிற ஆர்பிட்டால்ஸ் ஈக்குவல் எனர்ஜியாக இருக்கணும். ஒவ்வொரு ஆர்பிட்டாலுக்கும் ஒரு எனர்ஜி இருக்கக்கூடாது. அதுக்காக ஹைப்ரிடைசேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்லுது. வெவ்வேறு எனர்ஜி இருக்கக்கூடிய ஆர்பிட்டாலை ஒன்றா சேர்ந்து ஈக்குவல் எனர்ஜி இருக்கிற ஆர்பிட்டாலை ப்ரொடியூஸ் பண்ணுற கான்செப்டுக்கு பேர் ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு பேர். ஓகே, வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஹைப்ரிடைசேஷன் இருக்குது. மாலிகுலர் ஆர்பிட்டால் என்ன தகவலை சொல்லுது நமக்கு அப்படின்னு கேட்டால், அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸை கம்பைன் பண்ணி மாலிகுலர் ஆர்பிட்டால் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன சொல்லுவோம்? LCAOன்னு சொல்லுவோம். லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால். அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸை ஒன்றா சேர்த்து மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸை ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். இந்த எத்தனை அட்டாமிக் ஆர்பிட்டாலை கம்பைன் பண்ணுறீங்களோ அத்தனை மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸை ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். இந்த ஆர்பிட்டால் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸில் பாதி லோ எனர்ஜியாக இருக்கும்,
பாதி ஹை எனர்ஜியாக இருக்கும். லோ எனர்ஜி இருக்கக்கூடிய ஆர்பிட்டாலுக்கு பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்னு பேர். ஹை எனர்ஜி இருக்கக்கூடிய ஆர்பிட்டாலுக்கு ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்னு பேர். இது போல தான் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸில் எலக்ட்ரான்ஸை ஃபில்அப் பண்ணிட்டு போகிறோம். எல்லா பிரின்சிபலுக்கும் உட்பட்டு தான். ஆஃப்-பா பிரின்சிபல், பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், பாண்டிங் சம்மந்தப்பட்ட எல்லா பிரின்சிபலுக்கும் உட்பட்டு இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸை நம்ம கம்பைன் பண்ணிட்டு போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எஸ் ஆர்பிட்டால், இன்னொரு எஸ் ஆர்பிட்டால், ரெண்டையும் கம்பைன் பண்ணுறேன். நான் என்ன சொன்னேன், எத்தனை அட்டாமிக் ஆர்பிட்டாலை கம்பைன் பண்ணுறோமோ அத்தனை மாலிகுலர் ஆர்பிட்டால் வரும்னு சொன்னேன். ஒரு மாலிகுலர் ஆர்பிட்டாலுக்கு பாண்டிங் ஆர்பிட்டால்னு பேர், சிக்மா. இது சிக்மா பாண்டிங் ஆர்பிட்டால். இன்னொன்று என்ன வரும்னு கேட்டால், இது சிக்மா ஸ்டார். ஸ்டார்னு போடுற ஆர்பிட்டால்ஸ் எல்லாம் எனர்ஜி அதிகமாக இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸ். ஸோ எத்தனை மிக்ஸ் பண்ணுறோமோ அத்தனை வரும். ஒன்று லோ எனர்ஜி, ஒன்று ஹை எனர்ஜி. லோ எனர்ஜி இருக்கிறது பாண்டிங், ஹை எனர்ஜி இருக்கிறது ஆன்டி பாண்டிங். அதே போல் பி ஆர்பிட்டாலை கம்பைன் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ரெண்டு பி ஆர்பிட்டால்ஸை கம்பைன் பண்ணி மாலிகுலர் ஆர்பிட்டால் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் நான். இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இது பாண்டிங், இது ஆன்டி பாண்டிங். இது சிக்மா பி, இது சிக்மா ஸ்டார் பி. பி ஆர்பிட்டால் சேர்ந்து உண்டாக்குற சிக்மா பாண்டை இப்படி இது போல் சொல்கிறாங்க. பை பாண்டாக இருந்தால் பி ஆர்பிட்டால் சேருது. ரெண்டு பி ஆர்பிட்டாலை சேர்க்குறேன். எனக்கு ரெண்டு மாலிகுலர் ஆர்பிட்டால் வரணும். ஒன்று பாண்டிங், இன்னொன்று ஆன்டி பாண்டிங். ஓவர்லாப்பிங் இஸ் ஆன் சைட் வேஸ், ஸோ இட்ஸ் கால்டு பை பாண்டிங். எக்ஸியல் ஓவர்லேப்பாக இருந்தால் சிக்மா பாண்டிங், லேட்ரல் ஓவர்லேப்பாக இருந்தால் பை பாண்டிங். ஸோ இப்போ எனக்கு கிடைக்க போகிறது பை பாண்டிங். ஐ கெட் அன் ஆர்பிட்டால் லைக் திஸ். ரெண்டு 2p ஆர்பிட்டால் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான். எனக்கு கிடைக்க போகிற ஆர்பிட்டால் இப்படி இருக்க போகுது. இது பை 2p. பை ஸ்டார் 2p எப்படி இருக்க போகுது? பை ஸ்டார் 2p இப்படி இருக்க போகுது. This is pi star 2p. இப்படி தான் பாண்டிங் நடக்குது அப்படின்னு சொல்கிறது மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி. வேலன்ஸ் பாண்ட் தியரி சொல்லாத தகவல்களையும் எக்ஸ்பிளைன் பண்ணுது மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி. ஃபார் எக்ஸாம்பிள், ஆக்சிஜன் மாலிக்யூலுக்கு நம்ம மாலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராம் போட்டோம்னா, ஆக்சிஜன் மாலிக்யூல் இஸ் பேராமேக்னெட்டிக். பேராமேக்னெட்டிக் உங்களுக்கு அர்த்தம் தெரியும்னு நினைக்கிறேன் நான். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு அட்ராக்ட் ஆகும். டயாமேக்னெட்டிக்கில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரிப்பல் ஆகும். ஆக்சிஜன் மாலிக்யூல் பேராமேக்னெட்டிக் அப்படிங்கிறத வேலன்ஸ் பாண்ட் தியரி நமக்கு சொல்லலை, மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி நமக்கு சொல்லுது. அப்போ அதுக்காகவே நமக்கு மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி தேவைப்படுது. அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ்லாம் சேர்ந்து மாலிகுலர் ஆர்பிட்டால் உண்டாகுது. அந்த கம்பைன் பண்ணுற அந்த லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால், அந்த ஆர்பிட்டால்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஈக்குவல் எனர்ஜியாக இருக்கணும். 1s 1s தான் சேரணும்.
2s ஓட தான் சேரணும். அதுபோல் சொல்லிகிட்டே போகலாம். நான் முன்ன சொன்னபடி அந்த ஃபில்லிங் அப் ஆஃப் தி எலக்ட்ரான்ஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆஃபா பிரின்சிபிள், பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள், ஹுன்ஸ் ரூல் ஆஃப் மேக்ஸிமம் மல்டிப்ளிசிட்டி எல்லாத்துக்கும் உட்பட்டு தான் நடக்க போகுது அப்படிங்கிறது தகவல். இப்போ ஆக்சிஜன் மாலிக்யூல் பேராமேக்னெட்டிக்னு சொன்னேன் நான். அது மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. வேலன்ஸ் பாண்டை யூஸ் பண்ணி நம்மளால் அந்த பேராமேக்னெட்டிக் நேச்சரை சொல்ல முடியல. அப்போ அதுக்கு ஒரு நான் மாலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன் நான் ஆக்சிஜன் மாலிக்யூலுக்கு. ஆக்சிஜனுக்கு உங்களுக்கு அட்டாமிக் நம்பர் 8ன்னு தெரியும். ஒன் S2 கான்ஃபிகரேஷன் எழுதுகிறேன். 1s2 2s2 2p4 இதுதான் கான்ஃபிகரேஷன். இதுதான் எனர்ஜின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா லோயஸ்ட் எனர்ஜி 1s2 இப்படி போட்டு காட்டுறேன் நான் அதை. இது ஒரு ஆக்சிஜன் ஆட்டத்துது, இன்னொரு ஆக்சிஜன் ஆட்டத்துது, அதே போல் 1s2. இது ரெண்டும் கம்பைன் ஆகி ஒரு பாண்டிங் ஆர்பிட்டால் உண்டாகும். அதான் 1s சிக்மாங்கிறேன். ஒரு ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால் உண்டாகும். இதை 1s சிக்மா ஸ்டாருங்கிறேன் நான். இந்த 4 எலக்ட்ரானையும் இதை ஃபில்அப் பண்ணுறேன் நான். இதில் 2, இதில் 2. இதுக்கு அடுத்து இருக்கிறது 2s. இது ஒரு 1s, இது ஒரு 1s. இதுக்கு அடுத்து இருக்கிறது 2s. 2sல 2 எலக்ட்ரான் இருக்குது. இதை கம்பைன் பண்ணுறேன். இது 2s சிக்மா, இது 2s சிக்மா ஸ்டார். இங்கே 2 எலக்ட்ரான், இங்கே 2 எலக்ட்ரான். இப்போ 2p எழுத போகிறேன். இதுக்கு இதனுடைய அடுத்தது இங்கே எழுத போகிறேன் நான். 2p 4 எலக்ட்ரான் இருக்குது. 2p4 இது இன்னொரு ஆக்சிஜன் ஆட்டத்துது. மூணு p ஆர்பிட்டாலில் ஒரு p ஆர்பிட்டால் சிக்மா பாண்டை ஃபார்ம் பண்ணும் எக்ஸியல் ஓவர்லேப் மூலமாக. மற்ற 2 p ஆர்பிட்டாலும் பை பாண்டிங் தான் ஃபார்ம் பண்ண முடியும். தேர்ஃபோர் நான் எழுத போகிறது, இப்போ இதை கம்பைன் பண்ணி எனக்கு கிடைக்க போகிறது இது 2p, இது 2p சிக்மா, இது 2p பை, இது 2p பை ஸ்டார், இது 2p சிக்மா ஸ்டார். இப்போ ஹையஸ்ட் எனர்ஜி 2p சிக்மா ஸ்டார் தான். மொத்தம் 8 எலக்ட்ரானுக்கு ஃபில்அப் பண்ண போகிறேன் நான். இப்போ 2 4 6 7 8 2p சிக்மா ஸ்டார் வேக்கண்ட். 2p பை ஸ்டாரில் 2 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது. அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்தால் அதுக்கு பேராமேக்னெட்டிக் நேச்சர் இருக்கும். 2 எலக்ட்ரானுக்குரிய பேராமேக்னெட்டிக் நேச்சர் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஆக்சிஜன் மாலிக்யூல் இஸ் பேராமேக்னெட்டிக் அண்ட் தி மேக்னட்டிசம் கரஸ்பாண்ட்ஸ் டு 2 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். வேலன்ஸ் பாண்ட் தியரியால் நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ மாலிகுலர் ஆர்பிட்டால் இஸ் சுப்பீரியர் இன் ஒன் வே. ஹைப்ரிடைசேஷன் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இது சொல்லலை, அதை வேலன்ஸ் பாண்ட் தியரி சொல்லுது. ஸோ இன் சம் ரெஸ்பெக்ட் வேலன்ஸ் பாண்ட் தியரி இஸ் சுப்பீரியர். ஸோ வி யூஸ் போத் தி தியரிஸ் to explain chemical bond. So molecular orbital configuration 1s sigma 2, 1s sigma star 2, 2s
sigma 2, 2s sigma star 2, 2p sigma 2, 2p pi 4, 2p pi star 2. மொத்தம் 16 எலக்ட்ரான். இதில் 8, ஒரு ஆக்சிஜன் ஆட்டத்தில் 8, இன்னொரு ஆக்சிஜன் ஆட்டத்தில் 8, 16 எலக்ட்ரான். அந்த 16 எலக்ட்ரானுடைய மாலிகுலர் ஆர்பிட்டால் கான்ஃபிகரேஷன் நான் போட்டிருக்கேன் நான். ஸோ இது பேராமேக்னட்டிக் அப்படின்னு சொல்லுது, எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ தீஸ் ஆர் த 2 தியரிஸ் which explain bonding, covalent bonding. One is the valence bond theory, other is the molecular orbital theory. Next, syllabus அடுத்து நம்ம பார்க்க போகிறது what is meant by VSEPR theory பேச போகிறோம் நம்ம. Valence shell, electron pair, repulsion theory. இதனுடைய எசன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாலிக்யூலில் எத்தனை பாண்ட் பேர் இருக்குது, எத்தனை லோன் பேர் இருக்குது அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சால் அந்த மாலிக்யூலுடைய அல்லது அயானுடைய ஷேப்பை ப்ரெடிக்ட் பண்ண முடியும், ஷேப்பை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரி. இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் இன்னொரு பேர் ஆஃப் எலக்ட்ரானை ரிப்பல் பண்ணும். ஒன்றுக்கு எவ்வளோ தூரம் தள்ளி இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் தள்ளி இருக்கும். லோன் பேருக்கும் ரிப்பல்ஷன் இருக்கும், லோன் பேருக்கும் பாண்ட் பேருக்கும் ரிப்பல்ஷன் இருக்கும், பாண்ட் பேருக்கும் ரிப்பல்ஷன் இருக்கும். எந்த ரிப்பல்ஷன் ரொம்ப அதிகம்னு கேட்டிங்கன்னா லோன் பேர் ரிப்பல்ஷன் ரொம்ப அதிகம். இதுதான் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது. அடுத்தது லோன் பேர் பாண்ட் பேர். ரொம்ப குறைவாக இருக்கிறது பாண்ட் பேர். இந்த தகவலை வச்சுக்கிட்டு நம்ம மாலிகுலுடைய ஷேப்பை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் இன்னொரு பேர் ஆஃப் எலக்ட்ரான்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் தள்ளி இருக்கும். லோன் பேர்னால் ரிப்பல்ஷன் ரொம்ப அதிகம், ரொம்ப மேக்ஸிமம் தள்ளி இருக்கக்கூடியது இந்த பேர் தான். இந்த எஃபெக்டை தான் சொல்லுது நம்ம விஎஸ்இபிஆர் தியரி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மாலிக்யூல் எழுதுவோம், அதுக்கு என்ன ஷேப் இருக்குன்னு சொல்ல முடியுதான்னு பார்க்கலாம். BF3 அப்படின்னு ஒரு மாலிக்யூல் இருக்கு என்கிட்ட. இந்த மாலிக்யூலுக்கு என்ன ஷேப்? போரானுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2, 2s2, 2p1. இதுதான் வேலன்ஸ் ஷெல். இது பாண்டிங்கில் இன்வால்வ் ஆக போகிறது கிடையாது. அப்போ போரானுடைய 2s2, 2p1 இதுதான் வேலன்ஸ் ஷெல்லுடைய கான்ஃபிகரேஷன். இது ஃப்ளூரினோட சேர போகிறது. இது முதல்ல எனக்கு 3 போரான் ஃப்ளூரினோட 3 பாண்டை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கணும் ஒரு ஆட்டத்தில். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இது வரைக்கும் 3 எலக்ட்ரான், வேலன்ஸ் ஷெல்லில் 3 எலக்ட்ரான் இருக்குது.
இது எக்ஸைட்டட் ஸ்டேட். ஒரு எலக்ட்ரானை மேலே தள்ளிட்டேன். 3 எலக்ட்ரான் இருக்குது, 3 அன்பேர் எலக்ட்ரான் இருக்குது. அப்போ 3 பாண்டு ஃபார்ம் பண்ண முடியும். இதில் தான் லோன் பேர் இருக்கான்னு பாருங்கள், எந்த லோன் பேரும் கிடையாது. அப்போ இது ஃப்ளூரினுடைய பி ஆர்பிட்டாலோடு சேர்ந்து பாண்டு ஃபார்ம் பண்ண போகுது. இதுதான் போரானுடைய ஒரு எலக்ட்ரான். இது ஃப்ளூரினுடைய, இப்படி போட்டுக்கலாமே, ஒரு எலக்ட்ரான். இது ஃப்ளூரினுடைய ஒரு எலக்ட்ரான். 2 ஓவர்லேப் ஆகி பாண்ட் ஃபார்ம் பண்ண போகுது. என்ன ஷேப் இருக்க போகுது இதுக்கு? மொத்தம் எத்தனை பேர் இருக்குதுன்னு பார்க்கலாம். 3 பாண்டுக்கு 3 பேர் இருக்க போகுது. 2 பாண்ட் இருந்ததுன்னா, அது 2 பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருந்ததுன்னா அது லீனியராக தான் இருக்கும். 3 பேர் இருக்குமானா ரிப்பல்ஷன் மினிமமாக இருக்கணும்னு சொன்னால் அது ஒரு ட்ரைகோனல் ஷேப்பில் இருக்கணும். இந்த 2 பேர்னால் லீனியராக இருக்கணும். 3 பேருன்னு சொன்னால் ட்ரைகோனல் ஷேப்பில் இருக்கணும். 4 பேருன்னு சொன்னால் டெட்ராஹெட்ரல் ஷேப்பில் இருக்கணும். 5 பேருன்னா ட்ரைகோனல் பை பிரமிடாக இருக்கணும். 6 பேருன்னா ஒரு ஆக்டாஹெட்ரல் ஃபார்மில் இருக்கணும். இப்போ BF3யில் 3 பாண்டு மட்டும்தான் இருக்குது. லோன் பேர் எதுவும் கிடையாது. தேர்ஃபோர் அதனுடைய ஷேப்பு ட்ரைகோனலாக தான் இருக்கணும். ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். இன்னொரு மாலிகுல் எழுதுகிறோம். PCl3 சென்ட்ரல் ஆட்டம் பாஸ்பரஸ். எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி குறைவாக இருக்கிற ஆட்டம் தான் சென்ட்ரல் ஆட்டம். பாஸ்பரஸ் குளோரினை கம்பேர் பண்ணால் பாஸ்பரஸ் தான் வந்து எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி குறைவு, அதான் சென்ட்ரல் ஆட்டமாக இருக்குது. இது 3 குளோரினோட சேர்ந்துருக்குது. இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்க்க போகிறேன். பாஸ்பரஸுக்கு அட்டாமிக் நம்பர் 15. கான்ஃபிகரேஷன் 1s2, 2s2, 2p6, 3s2, 3p3. இதுதான் பாஸ்பரஸினுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். வேலன்ஸ் ஷெல்லுங்கிறது இதுதான். இது அண்டர்லையிங் ஷெல். இது நாட் இன்வால்வ் இன் பாண்டிங். இதுவும் நாட் இன்வால்வ் இன் பாண்டிங். இதுதான் பாண்டிங் இன்வால்வ் ஆகிறது. இதில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் 3 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது, ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் வேணும். பாஸ்பரஸ் குளோரினோட 3 பாண்டை ஃபார்ம் பண்ணியிருக்கு, 3 அன்பேர்டு எலக்ட்ரான் வேணும். இது வரைக்கும் 3 அன்பேர்டு எலக்ட்ரான். இதை இப்படி போட சொன்னாலும் நான் போடுவேன். நான் 3s, இது 3p. இது இந்த ஒவ்வொரு அன்பேர்டு எலக்ட்ரானும் குளோரினுடைய ஒரு அன்பேர்டு எலக்ட்ரானோட சேர்ந்து பாண்டை ஃபார்ம் பண்ணும். ஸோ பாஸ்பரஸ் ஒரு குளோரினோட ஒரு பாண்டு, இன்னொரு குளோரினோட ஒரு பாண்டு, இன்னொரு குளோரினோட ஒரு பாண்டு. இது போக ஒரு லோன் பேர் இருக்குது. அந்த லோன் பேரை இங்கே போட்டு காட்ட போகிறேன் நான். அப்போ ஒரு லோன் பேர், 3 பாண்ட் பேர், 4 பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. இந்த 4 பேர் ஆஃப் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால், மினிமம் ரிப்பல்ஷன் இருக்கணும்னு சொன்னால் நான் போட்டுக்கிற மாதிரி டெட்ராஹெட்ரல் தான் போட்டாகணும். இது போல் போட முடியாது. இது போல் போட முடியாது. இப்படி போட்டோம்னா இந்த பாண்ட் ஆங்கிள் 90 டிகிரி ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கும். ரிப்பல்ஷன் குறைவாக இருக்கணும்னா பாண்ட் ஆங்கிள் அதிகமாக இருக்கணும். டெட்ராஹெட்ரல் கொடுத்தா தான் லோன் பேர் இங்கே போட்டுட்டு 3 குளோரின் இங்கே போடலாம். பாண்ட் ஆங்கிள் 109 டிகிரி இருக்கும். ரிப்பல்ஷன் மினிமமாக இருக்கும். ஸோ திஸ் மாலிக்யூல் வில் பி ஸ்டேபிள். அப்போ VSEPR தேர்வு பிரகாரம் என்ன நீங்கள் பார்க்கணும், எத்தனை பாண்ட் பேர் இருக்குது,
எத்தனை லோன் பேர் இருக்குது. இதை பேஸ் பண்ணி என்ன ஷேப் கொடுக்கலாம், அதுக்கு என்ன ஷேப் கொடுத்தா ஒரு பேருக்கும் இன்னொரு பேருக்கும் மத்தியில் கூடிய ரிப்பல்ஷன் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சு போடணும். இப்போ விஎஸ்இபிஆர் தியரி பிரகாரம் PCl5க்கு என்ன ஷேப்னு பார்க்க போகிறோம். நம்ம பாஸ்பரஸுக்கு இப்போ தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம். 3s2 and 3p3. இப்படியே இருந்தால் 3 அன்பேர்ட் எலக்ட்ரான் தான் இருக்குது. 3 பாண்டை தான் ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் பாஸ்பரஸ் 5 பாண்டை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணணும்னா ஒரு ஆட்டத்தில் ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கணும். இப்போ 5 பாண்டை ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா 5 அன்பேர்ட் எலக்ட்ரான் வேணும். ஸோ ஒரு எலக்ட்ரானை அடுத்து இருக்கக்கூடிய 3D ஆர்பிட்டாலுக்கு ப்ரமோட் பண்ணிடுறேன் நான். ஸோ ஒவ்வொரு அன்பேர்ட் எலக்ட்ரானை யூஸ் பண்ணி ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ண முடியும். 5 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது, 5 பாண்டை ஃபார்ம் பண்ண முடியும். லோன் பேர் எதுவும் கிடையாது. ஸோ மொத்தம் 5 பாண்ட் பேருக்கு தான் நம்ம ஷேப் கொடுத்தாகணும். ரிப்பல்ஷன் மினிமமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த 5 பாண்ட் பேர் எப்படி இருக்கணும்னு கேட்டால் ட்ரைகோனல் பைபிரமிட் ஷேப்பில் தான் இருக்கணும். Bond angles 120 and 180, 120 டிகிரி, 180 டிகிரி. Therefore, the molecule will be stable. So, VSEPR theory நம்ம சொல்கிற தகவல் எத்தனை லோன் பேர் எத்தனை பாண்ட் பேர்னு கண்டுபிடிங்க. அதுக்கு அகாமடேட் பண்ணுற மாதிரி ஷேப்பை ப்ரெடிக்ட் பண்ணுங்கள். லோன் பேர்ஸ் ஒன்றுக்கு ஒன்று எவ்வளோ தூரம் விலகி இருக்க முடியுமோ அவ்வளோ விலகி இருக்கணும். என்ன கேட்டால் ரிப்பல்ஷன் இந்த ஆர்டர் தான் இருக்குன்னு சொன்னோம். நம்ம லோன் பேர் ரிப்பல்ஷன் தான் ரொம்ப அதிகம். அடுத்தது லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் ரொம்ப குறைவாக இருக்கிறது. பாண்ட் பேர் ரிப்பல்ஷன். இந்த தகவலை தான் நமக்கு விஎஸ்இபிஆர் தியரி சொல்கிறது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் மாலிக்யூல்ஸுடைய ஷேப்பை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ பாண்ட் ஆர்டர் அப்படின்னா என்ன டெஃபினிஷன், அதை எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிற தகவலை பேச போகிறோம். நம்ம இப்போ பாண்ட் ஆர்டருக்கான டெஃபினிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால், எம்ஓங்கிறது மாலிகுலர் ஆர்பிட்டால், மைனஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் in anti-bonding molecular orbital divided by 2. இதுக்கு பாண்ட் ஆர்டர்னு பேர். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் மாலிகுல் எடுத்துக்கலாமே. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s1. ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு 1s1, இன்னொரு ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு 1s1. இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ண போகிறேன். என்ன சொல்லுது மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி? எத்தனை அட்டாமிக் ஆர்பிட்டாலை கம்பைன் பண்ணிங்களோ அத்தனை மாலிகுலர் ஆர்பிட்டால் வரும். அப்போ இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணால் 2 மாலிகுலர் ஆர்பிட்டால் வரும். ஒன்று லோ எனர்ஜி, ஒன்று ஹை எனர்ஜி. லோ எனர்ஜி ஆர்பிட்டாலுக்கு பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்னு பேர், ஹை எனர்ஜி ஆர்பிட்டாலுக்கு ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்னு பேர். இந்த 2 எலக்ட்ரானும் பாண்டிங் ஆர்பிட்டாலே உட்காந்துக்கும். மொத்தம் இருக்கிறது 2 தான். ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால் காலி. பாண்டிங் ஆர்பிட்டாலுக்கு 1s சிக்மான்னு பேர் கொடுக்குறேன், ஆன்டி பாண்டிங்க்கு 1s சிக்மா ஸ்டார்னு பேர் கொடுக்குறேன்.
அப்போ மாலிகுலர் ஆர்பிட்டால் கான்ஃபிகரேஷன் எழுத சொன்னீங்கன்னா 1s சிக்மா 2ன்னு எழுதுவோம், அவ்வளோதான். இல்லை 1s சிக்மா ஸ்டாரில் எலக்ட்ரான் கிடையாது. பாண்ட் ஆர்டருக்கு என்ன டெஃபினேஷன் சொன்னேன் நான்? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் இந்த கேஸில் 2 மைனஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் எலக்ட்ரானே கிடையாது, 0 divided by 2 equal to 1. So bond order in this case is 1. இப்போ ஆக்சிஜனுக்கு பாண்ட் ஆர்டர் போட்டு பார்க்க போகிறோம் நம்ம. ஆக்சிஜனுக்கு ஏற்கனவே நம்ம மாலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராம் போட்டு பார்த்தோம். மாலிகுலர் ஆர்பிட்டால் கான்ஃபிகரேஷன் நம்ம சொன்னோம். Molecular orbital configuration for oxygen ஃபுல்லாகவே எழுதுகிறேன் நான். 1s sigma 2, 1s sigma star 2, 2s sigma 2, 2s sigma star 2, 2p sigma 2, 2p pi 4, 2p pi star 2. இதுதான் ஆக்சிஜன் மாலிக்யூலுடைய மாலிகுலர் ஆர்பிட்டால் கான்ஃபிகரேஷன். 2 ஆக்சிஜன் இடத்துல மொத்தம் 16 எலக்ட்ரான், 4 6 8 10 14 16. இப்போ பாண்ட் ஆர்டரை கால்குலேட் பண்ண போகிறேன் நான். பாண்ட் ஆர்டர் என்ன டெஃபினேஷன் சொன்னேன் நான்? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் மைனஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் divided by 2. that's called bond order. இப்போ நான் போட போகிறேன் நான். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் கால்குலேட் பண்ணுறேன். 2 4 6 10. ஆன்டி பாண்டிங் கால்குலேட் பண்ணுறேன் நான். 2 4 2 6 divided by 2, 4 by 2, that is equal to 2. பாண்ட் ஆர்டர் 2 அப்படின்னு சொன்னால் ஆக்சிஜனில் இருக்கிறது ஒரு டபுள் பாண்டுன்னு அர்த்தம். 1 வந்து ஹைட்ரஜனில் நமக்கு அங்கே இருக்கிறது ஒரு சிங்கிள் பாண்டுன்னு அர்த்தம். இது டபுள் பாண்டுன்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் how you calculate bond order. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஆன்டி பாண்டிங்கில் மாற மாற பாண்ட் ஆர்டரும் மாறிக்கிட்டே போகும். அது எப்படி மாறுதுங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்க்க போகிறோம் நம்ம. இப்போ இது வந்து O2க்கு எழுதியிருக்கேன் நான். இப்போ O2 மைனஸாக இருந்தால் என்ன இருக்க போகுது? O2 மைனஸ் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை சேர்க்க போகிறேன் நான். இப்போ அதில் ஒரு எலக்ட்ரானை சேர்த்தேன்னா வாட் வில் பி தி பாண்ட் ஆர்டர்னு கால்குலேட் பண்ண போகிறேன். இதை அழிச்சிடுறோம்பா. இந்த ஒரு எலக்ட்ரான் எங்கே கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பை ஸ்டாரில் தான் கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்போ கான்ஃபிகரேஷன் எப்படி மாறும்? பை ஸ்டார் 3ன்னு மாறப்போகுது. அப்போ பாண்ட் ஆர்டர் கால்குலேட் பண்ண போகிறேன் நான். 10 எலக்ட்ரான் பாண்டிங் ஆர்பிட்டாலில் இங்கே 6 எலக்ட்ரான் இருந்தது, ஒரு மைனஸ் இன்னொரு எலக்ட்ரானை கொண்டு வந்து போட்டிருக்கேன். அப்போ 7 எலக்ட்ரான் ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டாலில் டிவைடட் பை 2, 3 by 2, 1.5. ஸோ O2 மைனஸ்னுடைய பாண்ட் ஆர்டர் 1.5. கொஸ்டின் அப்படியே கூட வரலாம். வாட் இஸ் த பாண்ட் ஆர்டர் இன் O2 மைனஸ்ன்னு கேட்டு ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம் உங்களுக்கு. ஸோ இட் இஸ் 1.5. சப்போஸ் மை காம்பவுண்ட் இஸ் O2 2 minus.
அப்போ இதில் இன்னும் 2 எலக்ட்ரானை கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். எங்கே சேர்க்க முடியும்? எலக்ட்ரான் காலி இருக்குதுன்னு கேட்டால் பை ஸ்டாரில் மொத்தம் 4 எலக்ட்ரானை போட முடியும். 2 பை ஸ்டார் ஆர்பிட்டால் இருக்குது. ஒவ்வொரு பை ஸ்டாரில் 2 போடலாம். இங்கே 2 தான் இருக்குது. அப்போ 2 மைனஸ் இங்கே கொண்டு அப்போ கான்ஃபிகரேஷன் எப்படி மாறிடுன்னு கேட்டிங்கன்னா 1s sigma 2, 1s sigma star 2, 2s sigma 2, 2s sigma star 2, 2p sigma 2, 2p pi 4. இது ஆக்சிஜனுக்கு O2 மைனஸ் 2 இங்கே சேர்க்க போகிறேன் நான். 2p pi star 4. இதுக்கு நான் பாண்ட் ஆர்டரை கால்குலேட் பண்ணுறேன். நான் இப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் பாண்டிங் ஆர்பிட்டால் 2, 4, 6, 10. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் 2, 4, 4, 8 by 2, 2 by 2, 1. ஸோ O2 மைனஸுக்கு பாண்ட் ஆர்டர் 1. நிறைய கொஸ்டின்ஸுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ ஆக்சிஜன் மாலிக்யூலில் சார்ஜ் அதிகமாக பாண்ட் ஆர்டர் என்ன ஆகும்னு கேட்கலாம். ஸோ ஒரு சார்ஜிங் வரும்போது 2 இருந்த பாண்ட் ஆர்டர் 1.5ன்னு மாறிச்சு. 2 சார்ஜின்னு வரும்போது பாண்ட் ஆர்டர் 1ன்னு மாறுது. ஸோ பாண்ட் ஆர்டர் குறையுது. கால்குலேட்லாம் பண்ணி பார்க்காமலே ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். ஓகே, அடுத்து O2 ப்ளஸுக்கு கால்குலேட் பண்ணி பார்க்கலாமே. O2 ப்ளஸ் சார்ஜ் எப்போ வரும்னா ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணால் ப்ளஸ் சார்ஜ் வரும். அப்போ இதிலேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண போகிறேன். ஹையஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டாலிருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுவோம். அப்போ இதிலேருந்து ஒரு எலக்ட்ரான் இங்கே ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு கான்ஃபிகரேஷன் என்ன இருக்குது? இப்போ O2 ப்ளஸ்ன்னு சொன்னால் மறுபடியும் எழுதுனா தப்பு இல்லை, உங்களுக்கு ஞாபகப்படுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஆக்சிஜனுக்குரிய MO கான்ஃபிகரேஷன். ப்ளஸ்ன்னு சொன்னால் ஒரு எலக்ட்ரான் எடுக்க போகிறேன் நான். அப்போ 2p pi star 1 பாண்ட் ஆர்டர் கால்குலேட் பண்ண போகிறேன். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் 2, 4, 6, 10. ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் 2. இங்கே இதில் பார்த்துக்கலாம். 2, 4, 5 by 2, 2.5. ஆக்சிஜனுக்கு 2, ஒரு எலக்ட்ரான் எடுத்தோம்னா 0.5 இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. 2.5. சப்போஸ் 2 எலக்ட்ரான் எடுத்தேன்னா அப்போ இதே எடுத்துருவேன்னு அர்த்தம். அப்போ எனக்கு என்ன வரப்போகுது? 10 மைனஸ் ஆன்டிபாண்டிங் இது 2 இங்கே கிடையாது. அப்போ 4 by 2, 6 by 2, 3. ஸோ O2 ப்ளஸுக்கு பாண்ட் ஆர்டர் 3. அப்போ ஜெனரலைசேஷன் ஞாபகம் வச்சுக்கலாம். எலக்ட்ரான் ஆட் பண்ணால் என்ன ஆகுது பாண்ட் ஆர்டர், எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணால் பாண்ட் ஆர்டர் என்ன ஆகுது அப்படிங்கிற ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா கொஸ்டின்ஸ் என்ன கேட்டாலும் ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். இப்போ ஸ்டெபிலிட்டியை பேச போகிறேன் நான். பாண்ட் ஆர்டர் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். பாண்ட் ஆர்டர் குறைய ஸ்டெபிலிட்டியும் குறையும்.
அப்போ இதில் எது ரொம்ப ஸ்டேபிள், எது லீஸ்ட் ஸ்டேபிள்னு சொல்லிடலாம் நம்ம. O2 2- தான் ஸ்டெபிலிட்டி அதிகம். சாரி, O2 2+, பாண்ட் ஆர்டர் 3ன்னு வந்துருக்கு நமக்கு, ஸ்டெபிலிட்டி அதிகம். இதுக்கு அடுத்த ஸ்டெபிலிட்டி O2+, அடுத்தது O2, இதோட ஸ்டெபிலிட்டி குறைவு O2-, ரொம்ப ஸ்டெபிலிட்டி குறைவு O2 2-. பாண்ட் ஆர்டரையும் லிஸ்ட் போட்டு வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு சொல்லிடலாம் எல்லாத்தையும். பாண்ட் ஆர்டர் அதிகமாக அதிகமாக ஸ்டெபிலிட்டி அதிகமாகும். பாண்ட் ஆர்டர் குறைய குறைய ஸ்டெபிலிட்டியும் குறையும். ஸோ பாண்ட் ஆர்டருக்கும் ஸ்டெபிலிட்டிக்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குது. கோவலண்ட் பாண்டில் பைண்ட் ஆகிருக்கிற ஆட்டத்துக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் இருக்குமானா அதுக்கு பார்ஷியல் அயானிக் கேரக்டர் வரும். என்ன சொல்ல வரேன்னா, HCl அப்படிங்கிறது ஒரு கோவேலண்ட் காம்பவுண்ட். இந்த பாண்ட் வந்து கோவேலண்ட் பாண்ட். ஆனால் குளோரினுக்கு ஹைட்ரஜனை விட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம்னு சொன்னால் பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான்லாம் பிடிச்சி தான் பக்கமாக இழுக்கும். அதுக்கு பேர் தான் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, அட்ராக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஏ பாண்ட் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இப்படி நகர ஆரம்பிக்கும். அப்போ இந்த பாண்ட் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, லேசாக பாசிட்டிவ் சார்ஜும் லேசான நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஃபுல்லி அயானிக் இல்லை, பார்ஷியலி அயானிக். எத்தனை % அயானிக் இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண முடியும். அதுக்கு என்ன தேவைப்படுதுன்னு கேட்டால், டைபோல் மூமெண்ட் அப்படிங்கிற தகவல் தெரியணும். டைபோல் மூமெண்ட்டுக்கு டெஃபனிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, டைபோல் மூமெண்ட்டுக்கு டெஃபனிஷன் சார்ஜ் இன்டு டிஸ்டன்ஸ். எவ்வளோ சார்ஜ் இருக்குது, ரெண்டு சார்ஜுக்கு மத்தியில் இருக்கிற தூரம் என்ன இருக்குது. சார்ஜுக்கு யூனிட் உங்களுக்கு தெரியும், கூலும். டிஸ்டன்ஸ் மீட்டர். அப்போ டைபோல் மூமெண்ட்டுக்கு யூனிட்டு கூலும் இன்ட்டு மீட்டர். சென்டிமீட்டர் நினச்சக்கூடாது. கூலும் இன்ட்டு வேணால் மீட்டர் இன்ட்டு கூலும் வேணால் போட்டுக்கோங்க. ஓகே, திஸ் இஸ் ஹவ் டைபோல் மூமெண்ட் இஸ் கால்குலேட்டட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்ன சொல்கிறேன், H+Cl- இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது 100% அயானிக். ஒன்றுத்துக்கும் சார்ஜ் ஒன்று, ப்ளஸ் சார்ஜும் மைனஸ் சார்ஜும். ஒரு சார்ஜினுடைய வேல்யூ 1.602 இன்ட்டு 10⁻⁻19 கூலும் இன்ட்டு டிஸ்டன்ஸ். H+க்கும் Cl- மத்தியில் இருக்கக்கூடிய பாண்ட் லென்த் எவ்வளோன்னு பார்க்குறேன் நான். பாண்ட் லென்த் இஸ் 1.275 ஆங்ஸ்ட்ராம். ஆங்ஸ்ட்ராம்லாம் உங்களுக்கு தெரியும், 10⁻⁻10 meters. ஸோ 1.275 இன்ட்டு 10⁻⁻10 meters. அப்போ இது 100% அயானிக்காக இருந்தால் எவ்வளவு டைபோல் மூமெண்ட் இருக்கும் இதுக்குன்னு இது ரெண்டையும் பெருக்கி போட்டுக்கலாம். இது ரெண்டையும் பெருக்கினா வர்றது 2.04 இன்ட்டு 10⁻⁻29 கூலும் இன்ட்டு மீட்டர். இந்த வேல்யூ 100% அயானிக்காக இருக்குமானால், அதாவது calculated. 2 இப்படி எழுதிட்டுமானது 20.4 இன்ட்டு 10⁻⁻30 கூலும் இன்ட்டு மீட்டர். ஒரு சின்ன காரணத்துக்காக இதை இப்படி போட்டுக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, 3.335 இன்ட்டு 10⁻⁻30 கூலும் இன்ட்டு மீட்டருக்கு ஒரு டி/ன்னு பேர் கொடுத்து வச்சுருக்காங்க. திஸ் இஸ் கால்ட் டி/. அப்போ இந்த வேல்யூவை கூலும் இன்ட்டு மீட்டருக்கு பதிலாக டி/யை நான் கன்வெர்ட் பண்ணேன்னா மியூ வேல்யூ எவ்வளோ வருதுன்னு கேட்டால் 6.11 டி/, வருது.
நான் என்ன சொல்ல வரேன், இது முழுக்க அயானிக்காகவே இருக்குமானால் இதனுடைய டைபோல் மூமெண்ட் 6.11 dB. மாற்றி சொல்லட்டுமா, 6.11 dB இருந்ததுன்னா 100% அயானிக். இந்த ஹெச்சிஎல்னுடைய டைபோல் மூமெண்ட்டை அளந்து பார்க்குறாங்க. டைபோல் மூமெண்ட்டை அளக்கிறதுக்கு மெத்தட்ஸ் இருக்குது. டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டை அளந்து டைபோல் மூமெண்ட்டை கால்குலேட் பண்ணலாம். டைபோல் மீட்டர்ஸ் எல்லாம் வந்தாச்சு. ஓகே, இது மெஷர்ட் டைபோல் மூமெண்ட் எவ்வளோ இருக்குன்னு அளந்து பார்த்தா இதுதான் அதனுடைய டைபோல் மூமெண்ட்டாக இருக்குது. 1.03 dB தான் அதனோட டைபோல் மூமெண்ட். என்ன சொல்ல போகிறோம், 6.11 dB இருந்தால் அது 100% அயானிக்கு. அப்போ 1.03 d இருந்ததுன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் அயானிக் கேரக்டர்னு போட்டுடலாம். சிக்ஸ் 1.11 இருந்தால் அது 100%, 1.03 இருந்தால் அது எத்தனை பர்சன்ட் கால்குலேட் பண்ணலாம். அரௌண்ட் 17% வருது. So HCl is partially ionic in nature. What is the percentage of ionic nature? You can calculate by measuring the dipole moment, and the percentage ionic character of HCl is 17%. So this is how ionic character of the covalent bonds are calculated. அடுத்து வரக்கூடிய electron deficient compound, hydrogen bonding, non-aqueous solvents இதெல்லாம் அடுத்த லெக்சரில் பார்த்துக்கலாம்.